ஜனங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, எகிப்து தேசத்திலே பஞ்சம் உண்டான பொழுது அந்த பஞ்சத்தில் இருந்து பாதுகாப்பதற்கு ஒரு இரட்சகன் இருந்தான். அவர் பெயர்தான் யோசேப்பு. யோசேப்பின் மூலமாக எகிப்து தேசம் பாதுகாக்கப்பட்டது. சுற்றி இருக்கிற பட்டணங்களும் தேசங்களும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சந்ததியினர்கள் மறைந்து புதிய சந்ததியினர்கள் வர வர யோசேப்பு செய்த தயவை அவர்கள் மறந்து விட்டனர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பெருகின பொழுது அவர்களை அடிமைகளாக மாற்றிவிட்டனர். மிகவும் கொடுமைப்படுத்தினர், மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். இஸ்ரவேலர்கள் செய்த நற்காரியங்களை எகிப்தியர்கள் மறந்தார்கள். அதற்கு பதிலாக, நன்மைக்கு பதிலாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீமையே வந்தது. மிகவும் ஒடுக்கப்பட்டு அழுது புலம்பினார்கள். தேவரீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், தேவரீர் எங்களுக்கு விடுதலை தாரும், எங்களுக்கு உதவி செய்ய தீவிரமாய் இறங்கி வாரும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து அழுது கொண்டு இருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுது நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதே எகிப்தியர்கள் போல அழுது கொண்டு இருக்கிறீர்களா? புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? யாரும் எனக்கு உதவி செய்ய இல்லையே. நான் எவ்வளவோ நன்மை செய்தேன், என் இடத்தில் இருக்கும் பொழுது எத்தனையோ பேருக்கு உதவி செய்தேன். ஆனால் இப்பொழுது நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிறேன். என் உபத்திரவத்தில் இருந்து என்னை விடுதலையாக்க யாரும் எனக்கு முன்வர மாட்டுகிறார்களே. நான் வருகிறேன் என்று சொன்னால் எல்லாரும் ஓடி போய் விடுகிறார்கள். எல்லாரும் தங்களுடைய தலையை மறைத்துக் கொள்ளுகிறார்கள். தங்களை மறைத்துக் கொண்டு இருக்கும் வீட்டிற்குள்ளேயே இல்லை என்று சொல்லும்படி ஆட்களை அனுப்புகிறார்கள். அவமானம், நிந்தனை, பிரச்சனைகளின் மேல் பிரச்சனைகள், அது நிமித்தமாக கலக்கம் ஏற்படுகிறது. பொழுது விடிந்தால் ஏன் பொழுது விடிந்தது என்று புலம்புகிறேன். இரவு வந்தால் ஏன் இரவு வந்தது என்று புலம்புகிறேன். என்னால் வாழ முடியவில்லை என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிறீர்களா? எல்லாம் இழந்தவர்களாய் இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். இனி நீங்கள் அழுது கொண்டு இருக்க மாட்டீர்கள். தேவ ஜனங்களே, ஏசாயாவின் புத்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்திலே கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று தீர்க்கதரிசி ஏசாயா வாக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தெய்வ ஜனங்களே, இனி நீங்கள் அழப்போவதில்லை. உங்களை ஒடுக்கின எல்லா உபத்திரவங்கள், உங்களை வேதனைப்படுத்தின எல்லா தரித்திரங்கள், ஏமாற்றங்கள், எல்லா தடைகள் இயேசு உடைத்து போடுகிறார். ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். அது அவருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு வருகிறது. நன்மைக்கு பதில் தீமையை அனுபவித்தவர்களே, இனி நன்மைக்கு ஈடாக இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். அது உங்களுக்கு தான் தரப்போகிறார். உன் அழுகையை கர்த்தர் கேட்டார், உன் கண்ணீரை கர்த்தர் கண்டார். வெளியே சிரித்து கொண்டு உள்ளே வேதனையும் அழுகையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இது. இனி நீ புலம்புவதில்லை, மாறாக என் தேவன் எனக்கு மெய்ப்பராய் இருந்து பசுமையுள்ள இடத்தில் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி அகமகிழ்வாய். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறார். பயப்படாதே. உன் சத்துருக்களின் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். பயப்படாதே. அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். God bless you.